பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாம் இந்த காலவேளையில் மகிமைப்படுவதாக. நாம் இணைந்து இந்த நாளிலும் ஒரு வேத பகுதியை வாசித்து தியானிக்க கர்த்தர் தந்த கிருபைக்காய் துதிக்கிறேன். இந்த நாளிலும் யோசுவா எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வார்த்தையை வாசிக்கிறேன். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, கலங்காதே, திகையாதே. இந்த காலை வேளையில் பல முறை பல தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரே வார்த்தையை ரிப்பீட் பண்ணியிருக்கிறதை நம்ம காண முடியும். மோசையோடும் தாவீதோடும் சாலமனோடும் ஒவ்வொரு அநேக தேவ பிள்ளைகளும் சேம் கமாண்டை ரிப்பீட் பண்ணிகிட்டு இருக்கிறார். அதே போல தான் யோசுவாவோடு கலக்கம். ஆமேன். யுத்தத்தில் வீரன் என்றாலும் ஒரு தேசத்தின் முழு பொறுப்பு கையில் வரும்போது ஒரு கலக்கம், பங்கிட வேண்டிய முழு உத்தரவாதம் கையில் வரும்போது ஒரு கலக்கம், இன்னும் மீதமுள்ள நேஷன்ஸ் பிடிக்க வேண்டி இருக்கிறது என்கிறது எதிர்பார்க்கும்போது ஒரு கலக்கம். ஆகவே தான் ஆண்டவர் சொல்ல, நான் அவனுக்கு கட்டளையிடவில்லையா? பலன் திடமனதாயிரு. அந்த இடத்துல ஆவியானவர் சொல்லும்போது பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நான் கட்டளையிட்டிருக்கிறேன் ஏற்கனவே, ஆனாலும் பயம் வருகிறது, ஆனாலும் திகில், நடுக்கம். இந்த கால வேளையில் எந்தெந்த விஷயங்களை குறித்து எத்தனை முறை நாம் தெய்வ சப்தம் கேட்டாலும் திரும்பவும் அந்த நடுக்கம், கலக்கம் வருகிறதோ, ஒரு பயம் வருகிறதோ, அவிசுவாசம் நமக்குள் தொற்றி கொண்டு என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். விசுவாசம் ஒன்று கொஞ்சம் குறைவு வரும்போது நம்மை அறியாமலே ஒரு நடுக்கம், ஒரு பயம், ஒரு திகில் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. ஆகவே தான் பயப்படாதே, திகையாதே. மீண்டும் ரிப்பீட்டேஷன் வேதத்தில் அநேக முறை இது வருது. பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதே. என்னை நம்மை சுற்றி நெருக்கி வருகிற பிரச்சனைகள், நாளை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளுடைய காரியங்களை குறித்து, வேலை, வருமான பற்றாக்குறைகளை குறித்து, இவை எல்லாவற்றையும் நம்மை விட இந்த காரியங்களில் கருதுகிற ஒரு கர்த்தர் நம் ஆண்டவர் இயேசு. ஆகவே இதை உணர்ந்தவர்கள் தெரியும். புதியதாய் வருகிற தெய்வ பிள்ளைகள் பல நேரம் இதே சக்கரத்தில் சிக்குண்டவர்களாய் உழன்று போகிறதை காண முடியும். இந்த கால வேளையில் என்னோடு இணைந்து செபிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளும் தயவாய், கர்த்தர் நமக்கு நிச்சயம் நன்மையை தருவார், வாக்கு பண்ணியிருக்கிறார், அதற்கென்றே அழைத்திருக்கிறார். நெருக்கடி வந்தாலும் சோர்ந்து போகாமல், அவிசுவாச சிந்தைகள் வராதபடிக்கு, சூழ்நிலையை பார்த்து பேதுரு அமிழ்ந்தது போல முங்கிவிடாதபடிக்கு நின்று ஆண்டவரை துதிக்க இந்த நாளிலும் பலப்பட கர்த்தர் இந்த வார்த்தையை உனக்கு தருகிறார். பலன் கொண்டு திடமனதாயிரு, கலக்கவும் வேண்டாம், திகிலும் வேண்டாம். தேவனுடைய வார்த்தை வானம் பூமி மாறினாலும், நிலை மாறினாலும் மாறாத வார்த்தை, ஒழியாத வார்த்தை, உயிருள்ள வார்த்தை உனக்காக பேசி கொண்டிருக்கு. இந்த காலவெளியில் சோர்ந்து போகாமல், என் ஆண்டவரே, நான் எதிர்கொண்டு போகிற இந்த பிரச்சனைகளுக்கு, நான் எதிர்கொண்டு போகிற இந்த போராட்டங்களின் நடுவில் என் ஆண்டவர் என்னை பயப்படாமல் நடத்துவீராக என்று சந்தோஷத்தோடு இந்த நாளை சமாதானமாய் தொடங்குவோம். ஜெயத்தோடு முடிப்பாய். ஜெபிக்கலாம். என் அன்பு தகப்பனே இயேசுவின் நாமத்தில் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். எந்தெந்த காரியங்கள் நிமித்தம், தேவைகள், சூழ்நிலைகள், எதிராளிகளின் நிமித்தம் கலங்கி கொண்டு இருக்கிறாங்களோ, இந்த வார்த்தை அவர்களோடு நீ ஒன்று கூட உணர்த்துவீராக. பயப்படாதே, பலன் கொண்டு திடமனதாயிரு. இந்த கால வேளையில் அந்த வார்த்தை அவருடைய இருதயங்களில் பலன் செய்யட்டும், கிரியை செய்யட்டும், அற்புதங்களை கொண்டு வரட்டும். கர்த்தர் இப்படி செய்யப்படுறதுக்காய் நன்றி. எல்லா திகிலையும் கலக்கங்களையும் எடுத்து போடுங்க ராஜாவே. உண்மையில் உள்ள நம்பிக்கையில் நம்முடைய வார்த்தையை பற்றி கொண்டிருக்கிற விசுவாசத்தின் அடிப்படையில் ஒரு அதிசயத்தை பிள்ளைகள் காணட்டும். கர்த்தர் இப்படி செய்யப்படுறதுக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பயப்படாதே, திடன்கொள், கர்த்தருனோடு இருக்கிற. God bless you. Praise the Lord.